கோழியில் பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரீ ரேஞ்ச், பேஸ்டரைஸ்டு, கெமிக்கல் ஃப்ரீ, ஒமேகா என்ரிச் நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. நாங்கள் வளர்த்துறது பார்த்தீங்கன்னா பேஸ்டரைஸ்டு ஹெர்பல் எக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா திறந்த புல்வெளியில் மேயிற கோழிகள். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு பதிலாக நான் ஹெர்பல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து வளர்த்துறது அதுக்கு பொருள். பொதுவாக கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா சீதோஷ நிலை மாற மாற சளி, காய்ச்சல் நம்ம மனிதனை போலவே அதுக்கும் சில உபாதைகள் உண்டாகும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நடைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் சோர்ஸ், அதாவது மெரிக்வின், ஜென்டாமைசின், அது மாதிரி சில இன்ஜெக்ஷன்ஸும் சில சிரப்ஸும் அதுக்கு ஊற்றுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதை மாட்டுக்கு கொடுத்தாலும் கோழிக்கு கொடுத்தாலும் மனுஷனுக்கு கொடுத்தாலும் அதோட நச்சுத்தன்மை, அதாவது வித்ட்ரால் பீரியட் ஒரு 15 days அதோட உடம்புக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம நம்ம ஹெர்பல் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றங்காட்டி அது வித்ட்ரால் பீரியட் நம்மளுக்கு கிடையாது. இன்க்ளூட் டிவாமிங் முதற்கொண்டு நம்ம கொட்டைப்பாக்கெல்லாம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிவாமிங் முதல்ல அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன ஹெர்ப்ஸ் கொடுக்குறோம்னா இதுக்கு பெரிய ஃபார்முலா எல்லாம் கிடையாதுங்க. அந்த ஆள் நம்ம சளி பிடிச்சா நாட்டு மருந்துக்கு என்ன வாங்குவோம்? திருவிழா சூரணம் வாங்குவோம். அது மாதிரி சில சூரணங்கள் மட்டும்தான். அப்புறம் அஞ்சரை பெட்டியில் நம்ம வீட்டு செலவு ஜாமான்கள் அதை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். இதுல ஒரே காம்ப்ளிகேஷன் என்ன, இது ஓவர் நைட்ல நம்ம ரிசல்ட் வராது. இது ஈஸியா பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். பட் அந்த ரெகுலரா பண்ணணும், டெடிகேட்டடா பண்ணணும். லசோட்டா மாதிரி சில வேக்சின்ஸ் இருக்கு, கண்ணில் ஒரு டிராப்ஸ், அது நாங்கள் ரெகுலரா கொடுக்குறோம்.